ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நட்ஸை வச்சு ஒரு லட்டு பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் தான் பாருங்கள். வேர்க்கடலை, முந்திரி அண்டு கசகசா வச்சுருக்கேன் நான். பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, அது ரோஸ்டட் பண்ணது கசகசா. இது வந்து கிர்னி பழம் விதை, இது பாதாம், இது பூசணி விதை, இது வந்து பொட்டுக்கடலை, இது வேர்க்கடலை, நான் நடுவில் இது வந்து எள்ளு, கருப்பு எள்ளு. ஸோ எல்லாமே இப்போ நான் ரோஸ்டட் பண்ணிவிட்டு வறுத்துட்டு ஆற வச்சுருக்கேன். ஆற வச்ச பிறகு இப்போ இதை அரைக்கணும். அதுக்கு உண்டான பாகு தான், வெல்லம் போட்டு தான் லட்டு பிடிக்கணும் இல்லையா. ஸோ அந்த பாகு தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதில் திப்பிலாம் இருக்கும். இது நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்தது இந்த கடாயில் ஃபில்ட்ரு பண்ணி அந்த திப்பிலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி அந்த பக்குவம் வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு லட்டு பிடிக்கணும். இதை பாருங்கள், இது அவ்வளோ நல்ல ஒரு வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப மஸ்டான பொருள் இது. இது என் பேரனுக்காக தான் இது நான் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இது வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாம் பெரியவங்களாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ எல்லாருக்குமே இது வந்து நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் தான். ஸோ நீங்களே செஞ்சு கொடுங்க. இதை வந்து இப்போ நான் பவுட்ரு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லட்டு பிடிக்கணும். ரொம்ப முக்கியமான பொருள், வாசனை பொருள் இது ஏலக்காய். ஏலக்காய் பாருங்கள், ஆக்சுவலாக சக்கரை போட்டால் தான் அது தோல்லாம் மசியுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரியே செய்ய வேண்டாம். ஏலக்காய் வந்து நல்லா வறுத்துடுங்க. ட்ரை கடாயில் போட்டு எண்ணெய்க்குன்னு எதுவும் போடாமல் ட்ரையாக வறுத்தீங்கனாக்கா அது நல்லா சப்பையாக இருக்குது. நல்லா குண்டு குண்டாக வரும். ஸ்லோவில் தான் வச்சு வறுக்கணும். நல்லா குண்டு குண்டாக வரும். நல்லா குண்டு குண்டாக கொஞ்சம் செவந்த மாறின பிறகு அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதை கொஞ்சம் சூடு போட்டேன்னு சொல்லிட்டு அரைச்சி பாருங்கள். இது பாருங்கள், எவ்வளோ நைஸாக பவுட்ரு, என்ன வாசனை பாருங்கள். நம்ம இதில் சுகரும் ஆட் பண்ணால், நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணுவேன்னா, வெறும் ஏலக்காவே இப்படி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரினாக்கா இது கொஞ்சம் போட்டால் போதும். இது என்ன வெள்ளம் வேறு ஃபில்டர் பண்ணிவிட்டேன். வெள்ளம் கொதிக்க ஆரம்பிச்சிங்குது. கொஞ்சம் பாகு பதத்துக்கு வந்தவொடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அது ஸ்லோவில் வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து வறுத்துட்டு அரைங்க. வேறு எதுவுமே அதில் ஆட் பண்ண வேணாம். நல்ல ஃபைன் பவுடராக வந்துடும். ஸோ இது வந்து ஒரு டீக்கு எதுக்குன்னா நம்ம பாயசம் வைக்கிறோம், இது இந்த மாதிரி லட்டு பிடிக்க இதுக்கெல்லாம் போட்டிங்கனாக்கா கொஞ்சம் போட்டாலே நல்ல வாசனையாக இருக்கும். அது வந்து குழந்தைங்க எல்லாருமே அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஸோ இப்போ நம்ம கிள்ளி போட்டோம்னா அது தோல் சீட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். அதை எடுத்து கூட போட்டுருவாங்க வாயில் மாட்டிச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள், சூப்பராக வரும். இது ஒரு டிப்ஸாக ஃபாலோ பண்ணிக்கங்க. முதல் பருப்பே நம்ம பாதாம் தான் போடணும். ஏன்னா பாதாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் மசியாது. ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக கிரைண்ட் ஆகிடும் இதெல்லாம். அதனால முதல்ல பாதாம் போட்டு எடுத்துகிட்டு அடுத்தது வேர்க்கடலை போடலாம். இது பாதாம் வேர்க்கடலை அரைச்சிது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முந்திரி பருப்பு அண்டு பூசணி விதை இது போட்டிருக்கேன். இதை அரைச்சிக்கலாம். இப்படி 1 by 1 தான் அரைக்கணும். அடுத்தது எள், பூசணி விதை, கிர்னிப்பழம் விதை, கசகசா இதெல்லாம் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எல்லாமே ரெண்டுமே கலக்கிக்கலாம். பாருங்கள், பாகு ரெடியாக இருக்குது. ஏலக்காய் பவுட்ரு எடுக்கிறேன் பாருங்கள். இந்த ஏலக்காய் ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட 3/4 ஸ்பூன் கிட்ட எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, போகிறோம். இதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெல்லம் ரொம்ப நம்ம அதிரசத்துக்கு எடுக்கிற மாதிரி பாகுலாம் கரெக்டாக பதமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு கம்பி பதத்துக்கு வந்தால் போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அது வந்தால் போகிறோம், அவ்வளோதான். ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஸோ அதுக்காக தான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அப்படின்னாக்கா உருண்டை பிடிக்க நல்லா வரும். இல்லைனாக்கா தூளாக உதிரியாக கொட்டிடும். ஸோ ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். வருது பாருங்கள். இது இன்னும் ஒரு நிமிஷம் தான், ஒரு அரை நிமிஷம் தான் போகிறோம், எடுத்துடலாம். நெய் உருக்குறேன். இது ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். இதில் அந்த குட்டி ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன், போகிறோம். இப்போ நம்ம பவுட்ரு கொட்டி கிளறிக்க வேண்டியது தான். லட்டு செஞ்சுட்டு பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டாக, வாசனையாக நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு நட்ஸ் லட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.